Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல HTML5 tags பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ HTML5 சப்போர்ட் பண்ணதுக்காக அந்த மெயின் tag நம்ம இந்த இடத்துல இங்க டைப் பண்ணிக்கலாம். சோ exclamatory doc type அப்படின tag. Then HTML அப்படின்றது அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ HTML main tag போட்டுக்கலாம். Then HTML க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ. Then அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ டைப் head அப்படின tag ஓபன் பண்ணிக்கலாம். then head tag நாம இப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். then அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ head section குள்ள நம்ம பேஜோட டைட்டில் tag மேக் பண்ணிக்கலாம். then அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ டைட்டில் tag இந்த இடத்தை க்ளோஸ் பண்ணிட்டு then after the head section க்கு அப்புறமேட்டு நம்ம body section மேக் பண்ணிக்கலாம். சோ body section இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி. then இப்போ பார்த்தோம் அப்படினா நம்ம வொர்க் அவுட் பண்ற ஃபைலை சேவ் பண்ணிடலாம். சோ இப்போ நம்ம என்ன டாக் பார்க்க போறோம் அப்படினா சோ figure அப்படிங்கற டாக் தான் பார்க்க போறோம் HTML ஃபைல்ல இருக்குது. சோ figure.html அப்படினு நான் கொடுத்துட்டேன். சோ then அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினா சோ நம்மளோட வெப் பேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். சோ figure tag in HTML5 அப்படினு இந்த இடத்துல கொடுத்துறேன். then அடுத்து பார்த்தோம் அப்படினா after the body sections க்கு அப்புறமேட்டு இப்போ வந்து ஒரு இமேஜ்க்கு வந்து எப்படி கேப்ஷன் செட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுக்கு பார்த்தோம் அப்படினா சோ figure அப்படிங்கற மெயின் டாக். then அடுத்து பார்த்தோம் அப்படினா இந்த மெயின் டாக நம்ம இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு இமேஜ் சோர்ஸ் நம்ம இந்த இடத்துல லிங்க் பண்ணலாம். சோ இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ள சோ இந்த இடத்துல என்ன தரணும்னா இமேஜோட லொகேஷன்ஸ் நம்ம தரணும். சோ இமேஜோட லொகேஷன்ஸ் எங்க இருக்கு அப்படினு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சோ HTML5 அப்படின்றது நம்ம வொர்க் அவுட் பண்ற ஃபோல்டர். இதுக்குள்ள இமேஜ் அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள பார்த்தோம் அப்படினா சோ இமேजेस இருக்கு. ஓகேங்களா? சோ எந்த இமேஜ் வேணுமோ நம்ம அந்த இமேஜை கிளிக் பண்ணி சோ அதோட ப்ராப்பர்ட்டில போய் பார்த்துக்கலாம். சோ ப்ராப்பர்ட்டில அதோட நேமை காப்பி பண்ணிட்டு தென் பார்த்தோம்னா அதோட டைப்பையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்மளோட நோட்பேடுக்கு வந்துடலாம். தென் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா என்ன ஃபோல்டருக்குள்ள இருக்கு அப்படினு போட்டுட்டு தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிட்டு தென் ஃபைலோட நேம் தென் பார்த்தோம் அப்படினா சோ jpg அப்படினு டைப் கொடுத்துடணும். ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட வெப் பேஜை நம்ம ரன் பண்ணிடலாம். சோ இப்போ வந்து லான்ச் இன் Chrome அப்படின்றத கொடுத்துறேன். சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து சோ பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருக்கிறதுனால நமக்கு வந்து இமேஜஸ் அவ்வளவா கிளியரா தெரியல. சோ ஒரு கலர்ஃபுல் இமேஜ் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். சோ சன்செட் அப்படிங்கற இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிக்கிறேன். சோ இது பார்த்தா அப்படினா சேம் jpg டைப் தான். சோ இப்போ நம்மளோட நோட்பேடுக்கு வந்துட்டு ஃபைல் நேமை நாம இப்ப மாத்திடலாம். சோ இமேஜோட நேம் சன்செட் அப்படின்றது. சோ இப்போ போய் என்ன பண்ணலாம்னா நம்மளோட வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா எனக்கு ரொம்பவே லாங் லாஸ்டிக்கா இமேஜோட சைஸ்க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? தென் இப்போ பார்த்தோம் அப்படினா சோ இந்த இமேஜ் கீழே இப்போ பார்த்தோம் அப்படினா சோ ஒரு கண்டென்ட் நான் தரேன். this is sunset அப்படினு கொடுத்துட்டு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை நம்ம கொடுத்துடலாம். look to like சோ ஒரு கண்டென்ட் கொடுத்தாச்சு. தென் இப்போ சேவ் பண்ணிட்டு வெப் பேஜை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். சோ இப்போ பார்த்தா அப்படினா எனக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க பாதி இருக்கு, எனக்கு அந்த பக்கம் பாதி இருக்கு. சோ இதோட டிவ்ஸ் அதாவது இடம் எங்க இருக்கோ அத ஸ்பேஸ் பொறுத்து நம்ம கண்டென்ட் வந்து அலைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருந்தது அப்படினா நமக்கு பார்க்க வந்து கொஞ்சம் நீட்டா இல்ல. சோ இது வந்து இமேஜோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கு. சோ இது வந்து அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருந்தோம்னா நல்லா இருக்காது. சோ அதுக்கு என்ன டாக் அப்படினு பார்த்தோம்னா சோ figcaption அப்படின்றது. சோ figcaption சோ ஸ்மால்ல figcaption then இதை நம்ம after the contentக்கு பின்னாடியும் நம்ம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இப்போ கண்டென்ட் பிஃபோர்ல நம்ம இப்போ fig அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு தென் after the contentக்கு அப்புறமேட்டு figcaption அப்படின்றத டாக் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா வெப் பேஜை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். சோ நம்மளோட வெப் பேஜ் லோட் ஆயிட்டு இருக்கு. சோ இப்போ பார்த்தோம் அப்படினா நம்மளோட அந்த இமேஜோட சைஸ் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு அலைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இமேஜ்க்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படினு பார்த்தோம்னா சோ ஒரு கேப்ஷனை மேக் பண்ண முடியும். சோ அதுக்காக யூஸ் பண்றது தான் பார்த்தோம் அப்படினா figure அப்படிங்கற மெயின் டாக். அதுக்குள்ள பார்த்தோம் அப்படினா சோ figcaption அப்படின்றது. சோ HTML5ல பார்த்தோம் அப்படினா நமக்கு இந்த டாக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த டாகை நீங்களும் நோட் பண்ணிட்டு வொர்க் அவுட் பண்ணி பாருங்க फ्रेंड्स.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.